ஏய் எவனுக்குமே என்னாகுன்னு தெரியாதுடா. எனக்கு அதுதான் ஹரிஷ் எனக்கு செம்ம சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நாங்க டெஃபினெட்லி நாங்க தான் அப்படின்ட்டு வந்து உட்காந்துருந்தாங்க. இப்ப என்னன்னா ஒரு குழப்பம் ஆயிடுச்சா, அப்பப்போ பதறான். இப்ப என்ன மேட்டர் தெரியுமா? இப்ப வின்னிங் நாளைக்கு வந்து ஜெயிச்சாலுமே சொல்றேன் நானு. இப்ப திமுக ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. மார்ஜின்லாம் பாத்தீங்கன்னா 40 ஓட்டு, 25 ஓட்டு அப்படிதான் இருக்கும். ஏன்னா இங்க எவனுக்கு என்ன பிரியுன்னே தெரியாது. அப்போ இப்ப என்ன ஆகும்னா, இப்ப வர்ற எலெக்ஷனு கேண்டிடேட் கிடைக்காது. ஏன்னா நீ வந்து சில தொகுதியை தவிர எதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா வெற்றி உறுதின்னு எவனுக்குமே சொல்ல முடியாது. அப்போ ஏன்னா உள்ள காசு பெரிய காசு இறக்கணும். எதை நம்பி இறங்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆளுங்கட்சியும் சரி, இல்ல எதிர்கட்சியா இருக்கிறதும் சரி, எதை நம்பி இறங்குவாங்கன்னு தெரியும். இவங்க என்ன மக்கள் வந்து நிஜமாலுமே வந்து கோர்ட்ல ஒரு அப்படியே நின்னுட்டு ஒரு வீரல் புரட்சியன்னு அப்படியே வந்து மனசுல பாட்டு போட்டு அமுத்துறாங்கல்ல என்ன? ஒரு புரட்சியும் கிடையாது. அன்னைக்கு காலைல கொடுக்குற நோட்டு தான் புரட்சி. எங்க அண்ணன் எங்க வீட்டுக்கு எதுக்கால ஒருத்தர் இருக்காரு. தண்ணி எடுப்பாரு. தண்ணி எல்லாம் விற்பாரு. குடத்துல கொண்டு வந்து கொடுப்பாரு. ஒரு குடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாய் என்னமோ தருவாங்க. அந்த பைப் போய் பிடிச்சிட்டு வருவார் நல்ல தண்ணி. அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா அவர் நெகோசியேஷனுக்கு வந்து காலையில 10 மணி வரைக்கும் உட்காந்து இருப்பாரு நெகோசியேஷனுக்கு. என்னென்ன அப்படின்னா, தம்பி நேத்தே வாங்கியிருந்தா இவனுக்கு காலையிலேயே வந்து கூட்டிட்டு போயிருப்பான தம்பி, ஒரு மரியாதை இருக்காது. நான் 2 பேர்த்திட்டையுமே வாங்கலாம் தம்பி. நான் உட்காந்துருக்கேன் தம்பினா 2 பேர் வருவானுங்க. என்ன தொல்லை பண்றீங்க வாங்க அப்படின்னா, ஏப்பா அவன் என்ன 300 தான் தர்றாங்கிறான் அப்படின்னா, சரி தொலைட்டு நான் 500 ஒரு ஓட்டர் மரியாதையா வந்துட்டுனா பாருண்ணா. இது சத்தியமா இப்படிதான் நெகோசியேஷன் நடக்கு. பூராமே இப்படி அலைய வேண்டியதா இருக்கு இன்னைக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா இப்படி அலைய வேண்டியதா இருக்கு. எல்லாம் நெகோசியேஷனுக்கு வந்துக்குவீங்க. இல்லையே விஜய் ஜெயிக்க போறாரு. நீ உங்களுக்கு எதுக்கு நான் நோட்டு போட்டு உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவீங்க? அதனால அது இன்னொன்னு விஜய் எல்லாம் தோழா, விஜய் எல்லாம் எளிது திராவிட கட்சிகளை தாண்டி ஜெயிப்பது. அப்படியெல்லாம் பார்த்தா அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சரா இருக்க மாட்டாரா? எப்படி முதலமைச்சர் ஆவாரு? டெல்லிக்கு முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி ஆவாரு? எந்த ஜென்மத்திலையும் காங்கிரஸ் பிஜேபி தாண்டி ஆயிருவாரா? டெல்லியில ஒருத்தன் ஒருத்தன் ஆயிருவானா? ஒருத்தன் பஞ்சாப்ல ஆக முடியுமா? எப்படி ஆனா? அதே மாதிரி இது வரைக்கும் ஒரு விஷயம் நடக்கலன்னா அது நடக்கவே கூடாதுங்கிறதும் கிடையாது. அதான் அதுவும் ஒண்ணும் ஹிஸ்டரி கிடையாது. தான். ஹரிஷ் இதே வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை வந்து இவனு எல்லாருமே ஜாதகம் பார்த்தானுங்க. அவருக்கு ஜாதகம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, முதலமைச்சர் ஆகவே மாட்டார் அப்படின்னானுங்க. அதான் கிடையாது. தகர தெரிஞ்சுட்டு தான் முதலமைச்சர் ஆன அப்படி. சோ ஆனா பாருங்க இப்ப பாத்துக்கிட்டு அப்புறம் இருக்காரு. இல்ல இப்போ இது வந்து என்னன்னா ஐயா ஸ்டாலினுடைய முதல்வர் இல்ல. இந்த ஆட்சியில என்ன பிரச்சனை அப்படின்னா மேலேயே நல்லது செய்ய நினைச்சாலும் கீழ் மட்டத்துல கீழெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த கண்ட்ரோலுமே இல்லை. யாரையும் யாருனாலையும் கட்டுப்படுத்த முடியல. அதான் இங்க பிரச்சனை. நீ எந்த அப்போ கண்ட்ரோல் இந்த ஆனா இந்த ஐஏஎஸ் ரூல் பண்றாங்கன்றது உண்மையானே? அப்போ வந்து நீ அந்த மோட்ல தானே சொல்லிட்டு இருக்கீங்க? சுந்தர் நீ சும்மா ஒண்ணு இல்ல நண்பா. சும்மா போய் ஒரு ஈபி லைன் வாங்க ட்ரை பண்ணு. இல்ல உனக்கு உன் சொந்த இடம் இருக்குது. அதுக்கு ஏதோ டிடிசிபியோ இல்ல ஏதோ ஒரு ரெகுலரைஸ் பண்ணணும்னோ இல்ல ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டோ வாங்க சும்மா ட்ரை பண்ணு. நான் சொல்றேன் இந்த உங்களுடன் ஸ்டாலினுக்கு முன்னாடி இப்போ ஓகே. உங்களுடன் ஸ்டாலின் இப்ப கவர் பண்றதுக்கு போட்டிருக்காங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண அதுவும் ஆத்துல எல்லாம் நம்ம மிதக்குது உங்களோட இல்ல நீ ட்ரை மனெல்லாம் இல்ல ஆத்துல நம்ம மிதக்குது. ட்ரை பண்ணி பாரு. ஒண்ணுமே ரிப்ளை வராது. நீ அமௌண்ட் எடுத்து வைக்காம அங்க ஒண்ணுமே நகராது. ஒண்ணுமே நகராது. நீ சும்மா வெளியில வந்து பாத்தீங்கன்னா இப்படி நகருது அப்படி அவன் கட்சிக்காரங்களுக்குள்ள வேணா ஏதோ கட்சிக்காரங்களே படாது பாடுபடுறாங்க. எனக்கு கட்சிக்காரங்க ஒருத்தர் தேட்டர் வச்சிருக்காரு. திமுக ரொம்ப தீவிர திமுக காரர். நல்ல மனுஷன் பாவம். அவர் வந்து ஒரு பர்மிஷன் வாங்குறதுக்கு அவரோட அந்த சிங்கிள் ஸ்கிரீன் நினைக்கிறேன் அதை மல்டிபிளெக்ஸா மாத்துறதுக்கு எல்லா நாம்ஸும் வச்சிருக்காரு. அவருக்கு மேல தலைமை வரைக்கும் தெரியும். கதர்னார் மனுஷன் 3 வருஷம் கதர்னார். இப்படி எத்தனை தேட்டர் ஓனர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? தேட்டர் ஓனர்களுக்கெல்லாம் வந்து 1,50,000 பில்லு வந்துட்டு இருந்தது பூரா இன்னைக்கு 4,50,000 5,00,000 பில்லு வருதுங்க கரண்ட் பில்லு. 4 பேர் உட்கார வச்சு ஓட்டிட்டு இருக்கான். அவன் என்ன பண்றதுன்னு தெரியலங்க. எலக்ட்ரிசிட்டி நாங்க என்ன பண்றது நம்ம தயாரிக்கதான் செய்யணுங்கிறான். அவங்களுக்கெல்லாம் அட்ரஸ் பண்ற கூட ஆள் இல்ல பிரதர். இப்படி எத்தனை தொழில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்படி இந்த மின்சாரம் இதுல பாதிக்கப்பட்டு வெளியிலேயே சொல்ல முடியாதுங்க. சொன்னா என்ன பிரச்சனைனா ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்க இல்ல ஏதோ ஒரு கார்னர் பண்ணிடுவாங்கன்னு பயத்திலேயே வெளில சொல்லாம நிறைய பேர் அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க. ஏதோ போற மாதிரி போட்டு முடான்னு அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா இது வந்து நீ சால்வ் பண்றங்கிறது ரெண்டாவதுங்க. வந்து கேட்கறக்கு ஆள் இல்லைங்க. கிரவுண்ட்ல இறங்கி இதான் பிரச்சனையான கேட்கறக்கே ஆள் இல்லைங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுதான் பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. கேட்கறக்கே ஆள் இல்ல.
அதுதான் அதிருப்தி. நீங்க அவங்க கட்சிக்குள்ளேயே அதிருப்திங்க. மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. கீழ அந்த வார்டு லெவல்ல இருக்கிற செயலாளர்கள் நல்ல பசங்கள்லாம் இருக்காங்க. திமுகல அட்டகாசமான ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்கள வந்து கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, மேலேயே பணம் நின்றுது. கட்சிக்குன்னு பணம் செலவு பண்றாங்க. இல்ல. நெறைய இடங்கள்ல மேலேயே பணம் நின்றுது. கீழ வேலை செய்றவனுக்கு பணமே வர்றதில்ல. அவன் பூரா ரெடியா உட்கார்ந்திருக்கான். வாங்கடி வாங்க, எலக்ஷனுக்கு வாங்க மாத்தி விட்டுறோம்ன்ட்டு உட்கார்ந்திருக்காய்ங்க. இவங்க என்ன நம்புறாங்கன்னா, நேரடியா நம்ம சப்ளை பண்ணிக்கலாம். நாம அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற அந்த தைரியத்துல இருக்காய்ங்க. கிடையாது. சும்மா உங்க ஏரியா வார்டு அந்த மெம்பரு இதெல்லாம் இருக்காங்களா, பகுதி, தொகுதி செயலர்லாம். நல்ல ஆளுங்கலாம் கேட்டு பாருங்க. திமுகல இருக்க நல்ல ஆளுங்க. நான் சொல்றது ஒரு 15, 20 வருஷ ஆளுங்க. பிரசாந்த் அண்ணே, புலம்புவாய்ங்க. அங்க கொண்டு போய் காசு போடுறதும் தண்ணியில காசு போடுறதும் ஒண்ணுதானே. ஒண்ணுத்துக்கு உதவாது. மேலயும் வர முடியாது, யாரும் எதுவும் ஆகவும் முடியாது, இந்த பொறுப்புக்கும் வர முடியாது. அப்படியே இருக்க வேண்டியதான் இல்ல கடைசி பிரதர், வரைக்கும். நான் என்ன கேட்கிறேன், நம்ம நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். ஒரே ஒரு விஷயம் கேட்கிற சொல்றேன். அந்த பொண்ணு வைஷ்ணவி, நீங்க என்னவோ பேசுங்க, ஓகே. நான் என்ன கேட்கிறேன், அந்த பொண்ணுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு போய் அந்த அம்மா வந்து அந்த மேடையில செந்தில் பாலாஜியோட நிக்குது. நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். செந்தில் பாலாஜிக்கே பெரிய தகுதி விஜய்க்கு என்ன பாப்புலர் தகுதி இருக்குன்னு வச்சு இருக்குதா? இருக்காரு. செந்தில் பாலாஜி கூட பாப்புலர் ஏங்க விஜய்க்கும் வைஷ்ணவிக்கு என்ன இருக்கு அதேதான். இல்ல என்னது? விஜய்க்கு என்ன தகுதி அண்ணே, இருக்குன்னு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. என்ன கொள்கையில இருந்தாரு? மேடையில செந்தில் நீ பாலாஜி முதல்ல என்ன இல்லையா? கொள்கையா சொல்லியா? 5 கொள்கை சொல்லு. இப்ப நான் திமுக ஓட்டு போடணும், 5 கொள்கை சொல்லு பாப்போம். யாரோ நீ சொல்லு 5 கொள்கை. நல்லா வந்து பிரசாந்த் இருக்கீங்க. தானே சொல்லுங்க. கேட்டாப்ல. இல்ல பிரசாந்த் தானே இங்க கேட்டாப்ல. எல்லாரும் தானே உட்காந்துருக்காங்க, தனியா போன் கால பேசிட்டு இருக்க. எல்லாரும் தான் அவர்தானே இப்ப ஏங்க இருக்கிறாங்க. வைஷ்ணவி பதில் அந்த பொண்ணு ஏங்க பதில் சொல்லுப்பா. இது வந்து போன் கால் நீ இல்லையா? யார பத்தி வேணா பேசிக்கோ, விஜய பத்தி பேசுறது இங்க நான் கேள்வி கேக்குறேன். உனக்கு 5 கொள்கை சொல்லு. இப்ப நான் திமுக ஓட்டு போடணும், எனக்கு தப்புன்னு 5 சொல்லு. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, எப்பா எனக்கு அந்த பேரே தேவையில்லப்பா. நான் விஜய பத்தி மட்டும் நீ பேசுனதுக்கு தான் பதில் பேசுறேன். சொல்லு 5 கொள்கை டக்குன்னு சொல்லு பாப்போம். கொள்கை சொல்லுங்க, உங்க யாரோ கொள்கையை. 2 கொள்கை சொல்லு டக்குன்னு. இப்ப நான் வந்து டிஎம்கே ஓட்டு போடணும் சொல்லு. நானும் பண்றேன். ஏனே சிரிக்கிற? சொல்லியா? இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன்னு வச்சுங்க, ஏய், நீ என்ன கேட்ட அப்புறம் கேளியா? முதல்ல 2 கொள்கை சொல்லியா? விஜய்க்கு என்ன 2 கொள்கை சொல்லியா? அரசியல் நீ 2 கொள்கை சொல்லியா? பிரசாந்த் ஏங்க அழாத இங்க பாரு, 2 கொள்கை சொல்லு. அப்புறம் நீ யார வேணா கேள்வி கேளு. நான் பதில் சொல்லிடுறேன். சொல்லுங்க பிரசாந்த். இல்ல ஹரிஷ் ஒண்ணு இருப்பா சொல்லிடுறேன். இருங்க. விஜய் ஆத்துமணல் திருடினாரா? ஏங்க கொள்கை என்னன்னு சொல்லுங்க. இப்ப என்ன வைஷ்ணவி ஆத்துமணல் திருடுச்சா? நான் கொள்கைக்கு வரேன். ஆத்துமணல் திருடுச்சா? இதெல்லாம் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். விஜய் ஆத்துமணல் திருடினாரா? வைஷ்ணவி ஆத்துமணல் திருடுச்சா? விஜய் நாமக்கல்ல கிட்னி எடுத்தாரா? வைஷ்ணவி திருடுச்சா? அவன் ஏதோ ஃபேனா இருப்பான் போல இருக்கு அந்த பொண்ணுக்கு. அத விட்டுருவோம். பிரசன்ட் ஃபேன் பாய் வந்திருக்கான். இதுதான் கொத்தடிமைங்க. 2 கொள்கை இருங்களேன். 2 கொள்கை சொல்லியா? யோ யாரோ 2 கொள்கை சொல்லியா? 2 கொள்கை சொல்லியானா இப்ப வரைக்கும் சொல்லாம அந்த பொண்ணு பேரை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல பொண்ணு பேரை தான் சொல்லிட்டு இருக்க. நீ சொல்லியா? இருடாரி கொஞ்சம் இருங்களேன், ஒரு செகண்ட் இருங்களேன். ஒரே ஒரு கொள்கையா சொல்லியா? சரி பாதி கொள்கை சொல்லியா? பாதி கொள்கை சொல்லியா? ஒரே ஒரு கொள்கை, திமுக கொள்கை என்னன்னு சொல்லு. நான் உடனே ஓட்டு போட்டுறணும் இப்ப திமுகக்கு. கொள்கை இல்லப்பா. கொள்கை இல்லன்னா அப்ப போய் கத்துக்கிட்டு வா முதல்ல. நீ என்கிட்ட கொள்கை வைக்கிறனா உனக்கே கொள்கை இல்லங்கிற. சரி ஓகே இருங்க பிரசாந்த். இப்ப ஒரு கொள்கை சொல்லுப்பா, அப்புறம் பிரசாந்த் ப்ரோ கிட்ட பேசு. நீ ஒரு கொள்கை சொல்லு. திமுகக்கு 75 வருஷ கட்சி, ஒரே ஒரு கொள்கை சொல்லு. நான் உடனே ஓட்டு போட்டுறணும் திமுகக்கு. ஏங்க 2014 எப்பா சொல்லுபடி ஒரே ஒரு கொள்கை சொல்லுப்பா. 2014 பத்தி அப்புறம் பேசு. டிஎம்ல அனுப்பி விடுங்கப்பா அவருக்கு ஒரு கொள்கை. லியோ வந்து சிங்கம்னு பேசினாரு. கேவலமா ஓ இவன் என்ன இப்ப சினிமா ஃபேனா இருப்பான் போல் இருக்கே. அரசியல்பா ஒரு கொள்கை சொல்லு திமுக. ஒரே ஒரு கேள்வி அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சினிமா ஃபேனா இருக்கியப்பா. எனக்கெல்லாம் பகுத்தறிவு கம்மியப்பா. நான் ஒரு சாதாரண மனுஷன். உனக்கு பகுத்தறிவு ஜாஸ்தியா இருக்குது. ஒரு கொள்கை சொல்லுடா. எப்பா முடியலடா. கொள்கை வரலையே. ஒரு கொள்கை வரலையா? ஒரு கொள்கை அரை கொள்கை சொல்ல மாட்டேங்கிறாயா? கடல்லையே இல்லையா? அத கூட ஹரிஷ் அத கூட விடுங்க. ஒரே ஒரு கேள்வி, எதுக்கு காசு கொடுத்து கூட்டம் போட்டுறீங்க? கொள்கையை கேக்குறீங்களா? எதுக்கு காசு கொடுத்து கூட்டம்?
சரி ஓகே. ஐயா இல்ல அந்த இல்ல கட்சியில 1.5 லட்சம் இல்ல 4.5 ஒரு லட்சம் கொள்கை கட்சியில சொல்லிட்டு நீ அங்கீகாரம் நீ கிடையாது. ஏதாவது அதுதான் பேசணும்னா சொல்லுவாங்க. இங்க பாரு யாரோ உன்னை நான் மியூட்ல கொள்கை போடுறேன். ஒரே ஒரு கொள்கை பேசினாதான் அன்மியூட் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு கட்சி புரியுதா? மேல பேசிருக்கீங்களா? ஏன் நீங்க இதை ஒரு கட்சியா அழுவக்கூடாது டிவிக்கே அழுவக்கூடாது போட்ட அழுவக்கூடாது இரு இரு அழுவக்கூடாது. இரு ஒரே ஒரு ஹரிஸ் கொள்கை இரு சொல்லு. கஞ்சி தண்ணி இரு குடிச்சிக்கிற இரு ஒரு இரு ஒரே ஒரு கொள்கை சொல்றா இரு ப்ளீஸ்ரா டே. இரு 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 முதல்ல ஹரிஸ் 10 மணிக்கு முன்னாடி இரு முதல்ல ஹரிஸ் முதல்ல வெளியே வாங்கய்யா. இரு ஹரிஸ் இரு அந்த எத்தனை ஹரிஸ் மணிக்கு வெளியே ஐயோ வர்றான்? இந்த இரு விஜய்ங்கிற இரு எத்தனை மணிக்கு இரு வெளியே இரு வர்றான்? பாவமா அழுகுறானே. 2 இருங்க மணிக்கு இருங்க முன்னாடி அவன் சரி வெளியே கொள்கையை வரணுங்க. கத்துக்கிட்டு இருங்க நீ வாப்பா முதல்ல. இருங்க இரு இருங்க இரு இருங்க. இரு இல்ல இல்ல வேணாம். ஹரிசனே நான் அவர் ஹெல்ப் பண்ணவா கொள்கையை ஃபர்ஸ்ட் சொல்றேன். கத்துக்கிட்டு வரட்டும், அப்புறம் பேசுவோம். நம்ம இந்த மாதிரி ஃபேன் பாய்ஸ் கூட எல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல ப்ரோ. கொள்கையை கத்துக்கிட்டு வரணும் என் முதல்ல. கூட வந்து ஏடா ஏடா நான் ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணதாகட்டும் ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணதாகட்டும் அவனு மறைஞ்சாடா பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பிஜேபி கூட முக்காடு வர்ற மாதிரி அவன் டார்கெட் வந்து பிரசாந்த் ப்ரோ தான் இல்ல நினைக்கிறேன். அதான் இல்ல நான் பதில் சொல்லிடுறேன். ஏன்னா நான் மறைஞ்சு முக்காடு போட்டு பாதிக்கப்பட்டிருக்கான் ப்ரோ. போயிட்டு உங்களால ஏண்டா பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கான். இல்ல வரும்போது வெள்ளக்கூடையை தூக்கிட்டு வந்து ஜி ஜி வாங்க ஜி ஜி அமாரா தேச ஜி எங்க இந்த ஜெர்சி வச்சுக்கோங்க ஜி அப்படின்ட்டு வெளியில வந்தா மட்டும் பார்த்தா பலூன் விடுறது ராக்கெட் விடுறது எங்களை பார்த்து மிரண்டு ஓடினார் ஜி அப்படிங்கிறது. அப்புறம் ரைடு விட்டா இல்ல ரைடு விட்டா அங்க போய் கூட்டத்தில் உட்காந்து இருக்கிறது டெல்லியில போயிட்டு என்ன இதெல்லாம் நீங்க சீக்கிரட்டா கால் பண்ணி கூட விஷ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் மோடிக்கு. அது வந்து நான் என்னடா டே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவை நான் சப்போர்ட் பண்ணா பண்ணேன்னு தான்டா சொல்லிட்டு இருந்தேன். நான் 2014-15 அவங்க ஐடி விங்ல ஒர்க் பண்ணிருக்கேன்டா. நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து முதல்ல ட்விட்டர் ஐடி கிரியேட் பண்ணதே நான் தான். இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கட்சி பிடிக்கல வெளியில வந்தோம். அதுவும் எல்லாத்துக்கும் தெரியும். இதுல என்ன ஒரு மனுஷன் வந்து ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் மாத்தவே கூடாது ஐடியாவை. அண்ணா ஏன் கேட்டாங்கன்னா இல்ல இல்ல தலைவா இப்ப என்ன சொல்றேன்னா ப்ரோ ஒரு பாயிண்ட். ஆனா என்ன ஏன் கேட்டாங்கன்னா அவங்க காலம் ஃபுல்லா கொத்தடிமையா இருக்காங்கல்ல, இல்ல ப்ரோ நினைச்சிட்டாங்க. இல்ல இல்ல அது என்னன்னா இல்ல இல்ல அது என்னன்னா இவனுக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடிமையா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அடிமையா மாறினவனுக்கு சுதந்திர காற்று எப்படி சுவாசிக்கிறதுனே தெரியாம போயிடும். அந்த மாதிரி இன்னைக்கு போடுறாங்க. அடுத்த இல்ல இல்ல இன்பநிதி போட்டாவும் போட்டு அடுத்த தலைவர் இவர் தான் போடுறாங்க. வெக்கமே இல்லாம. இல்ல பிரதர் அவனுக்கு என்னன்னா டேய் எப்படா ஒரு தலைவருக்கு மேல உனக்கு பிடிக்குது, எங்களுக்கு ஒரே ஆள தானடா வாழ்க்கை பூரா பிடிக்குது. ஒரு குடும்பத்துக்கு மேல எப்படி உனக்கு பிடிக்கலாம்? ஏய் எனக்கு விஜயும் பிடிக்கும் அஜித்தும் பிடிக்கும்டா. இது உனக்கு என்னடா பிரச்சனை? இதுல இது என்னடா பிரச்சனையா இருக்குது உங்களுக்கு? டேய் இல்ல இங்க இருக்கிற பசங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுறது இல்ல விஜய் ஃபேன்ஸை பத்தி. விஜய் படம் நல்லா இல்லைன்னா அவனையிலே நல்லா இல்லைன்னு சொல்லுவானுங்க. இது உங்களுக்கு விஜய் ஃபேன்ஸுங்கிறது ஒரு தனி பிராண்ட். அது ஒரு ரகம். அவன் நல்லா இல்லைன்னா அவன் போய் அதை கொண்டாடிட்டுல இருக்க மாட்டான். அவன் என்கிட்ட சண்டைக்கு வந்ததே கிடையாது. நல்லா இல்லையா? அது மட்டும் இல்ல ப்ரோ, இது நாங்க மட்டும் இல்ல. இந்த பண்பு எப்படின்னா எங்க தலைவரும் அப்படிதான். அவரு எல்லா கிரிட்டிசிசமும் எடுத்துட்டு அதையும் அவரே எடுத்துக்க கூடியவர். ஹரிஸ் நான் வந்து புலியோட ஃபிளாப்பு அதுக்கப்புறம் நடிச்சிட்டு இருக்கிறாரு. போய் கேரவன்ல போறேன். ஆனா எப்படின்னா இருக்கீங்க அப்படின்னா போயிட்டு நல்லா இருக்கு சந்தை எப்படி இருக்குன்னு. அப்புறம் என்னன்னா அப்புறம் புலி ரிவ்யூ எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டம். சரி ரொம்ப ஓவரா ஓட்டி விட்டோமோ புலின்ட்டு சாரிண்ணா கொஞ்சம் ஓவரா பேசிட்டோம் புலி இதுன்னா பத்திரிக்கை கொடுக்க போனீங்க அப்படிதானே? பத்திரிக்கை கொடுக்க போறப்போ நான் அந்த போட்டோலாம் பாத்துருக்கேன், முன்னாடியே பாத்துருக்கேன். அதை உடுப்பா அது முடிஞ்சது ஓடலை அவ்வளவுதான், அடுத்த வேலையை பார்ப்போம். இவ்வளவுதான் விஜய், அவ்வளவுதான் விஜய். நீங்க வந்து காழ்ப்புணர்ச்சி வச்சுக்கிட்டு பாத்தியா எனக்கு தெரியும் அல்லு சில்ல நடிகன்லாம் ஒரு படத்தை மோசம் பேசுறதுக்கு தனியா யூடியூப் சேனலே ஆரம்பிச்சு 2 வருஷம் திட்டினவன்லாம் எனக்கு தெரியும். அவங்களாம் ஒரு நாள் சொல்லுவேன், நாமளும் சுயசரிதை எழுதுவோம்ல அன்னைக்கு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி வெண்ணைகள்லாம் எனக்கு தெரியும் சரிங்களா. அப்படி இருக்கிறப்போ விஜய் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தன்மை எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். அப்படி நான் மெர்சல் முடிஞ்சு போய் ஏதோ மீட் பண்ணிட்டு தலைவரே என்ன தலைவா 75 கோடிக்கு மேலே ஷேர் வந்துச்சு அப்படின்னா சிரிச்சா அப்படி பிரசாந்த் கம்மு நெறியா அப்படின்னா அப்படி அவ்வளோதாங்க. இந்த மெர்சல் ஆடி லஞ்ச் போனால் முன்னாடி நின்று இருக்கிறேன். அப்படி நின்று இருந்தா ஏன்னா நீங்க என்ன நின்று இருக்கிறீங்க உள்ளதானே போறணும் அப்படின்னா ஏப்பா இது நம்ம ஃபங்க்ஷன்ப்பா நாம தானப்பா நிற்கணும், எல்லாத்தையும் நாம தானப்பா வரவேற்கணும். அதுதான் விஜய். அதான் இது வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் காட்டி வர்றது கிடையாது. விஜயோட கேரக்டரே அதுதான். If you go to his soul, he will come in front and welcome you. அவ்வளவுதான். நீ வந்து 9 மணிக்கு நீ ஷார்ட்னா நீங்க பார்ட்டி 7:30 ரெடி ஆயிரும். இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் ரெடி ஆகிறது கிடையாதுங்க. 35 வருஷம் பழக்கம். நீ முந்தின நாள் சாயங்காலம் டைலாக் பேப்பர் தந்துடணும். நடிகன் நீ சொல்ல முடியாது. என்னன்னா டிசிப்ளின்ல வளர்ந்த ஆளு. டிசிப்ளின்ல வளரலைன்னா வருஷத்துக்கு 1 படம் வருஷத்துக்கு 2 படம் எல்லாம்
விடாமலாம் வர முடியாது. படு தூங்கிடுவானுங்க. இவனுக்கு சொல்றானுங்களா 6 மணிக்கு மேல ஓடாது மயிராதுன்ட்டு. ஏங்க நீ பண்றா விஜய் பண்றத பண்ணு, தொடர்ந்து 5 படம் குடு, லைனா ரிலீஸ் பண்ணு. நீ ஜெயிக்கிறது தோக்கிறத விட்றா, அந்த ஸ்கேலுக்கு நீ ரிலீஸ் பண்றா முதல்ல எடுத்து. மண்டை தனியா ரெண்டா பொழந்துரும். ஒரு நடிகை வந்து நடிச்சு அந்த மொத்த வெயிட் ஷோல்டர்ல இருக்கும். என்ன ஃபிளாப் என்ன பிரச்சனைனாலும் விஜய் மேல தான் எழுதுவாங்க. தாங்கி வரணும் இல்லையா? அவர் நடிக்க ப்ரோ, அவர் நடிக்க வந்து 32 வருஷத்துல இந்த வருஷம் தான் அவர் படம் வராம இருக்குது. அதுதாங்க சொல்றேன். நீங்க என்னைக்குமே தீபாவளிக்குங்க, ஒரு தீபாவளிக்கு விஜய் படம் இருக்குங்க. ஒரு பாயிண்ட்ல நான் ரிவ்யூ பண்ணும்போது 5 வருஷம் தொடர்ந்து நினைக்கிறேன். தீபாவளி பட்டாசு பின்னாடி கேட்கும், விஜய் படம் ரிவ்யூ பண்ணுவேன். இது வந்து என்னன்னா ஒரு ட்ரெடிஷனாவே நான் என் வாழ்க்கையோட ஒன்னாவே இருந்துச்சு. அது ஏன் அது ஒரு கன்சிஸ்டன்சி வேணுங்க. அது விளையாட்டு கிடையாதுங்க. நான் இன்னைக்கு வர்ற அப்படி வந்து சொன்ன அப்படி வந்தாச்சு, உள்ள வந்தாச்சு, வேன் எடுத்தாச்சு, போயாச்சு, அவ்வளவுதான். நீ பர்மிஷன் கொடுக்கலையா? ஹைகோர்ட் போய் வாங்குவாரு. அங்கேயும் கொடுக்கலையா? சுப்ரீம் கோர்ட் போய் பர்மிஷன் வாங்குவோம். அப்படி நீ கோர்ட் என்ன சொல்லும்? கோர்ட் ஜனநாயக முறைப்படி கூட்டம் நடக்குது, நீ எதுக்கா தடுக்கிறேன்னு கேட்கும் கவர்மெண்ட். அவ்வளவுதான். இப்ப நீ இட் இஸ் பிரசாந்த் தரத்துல விஜய் நீ என்ன பண்ணுவ? மக்கள் செல்வாக்கு உள்ளவன நீ என்ன பண்ணுவ? இல்ல இல்ல பிரசாந்த் ஏங்க எம்ஜிஆர் ரமேஷன் வந்திருக்காரு. இல்ல என்ன பிரசாந்தனா, இவங்க சொல்றாங்கல்ல வைஷ்ணவி நடிகை அப்படியே கம்பேர் பண்றாங்க. சரி உதயநிதி யாரு இப்ப? அத கேள்வி கேட்க முடியல. இல்ல பண்ணி நான் என்ன கேக்குறேன்னா, நான் வந்து திமுக கார சார்பா கேக்குறேன். நான் திமுக உண்மையா சொல்றேன். அந்த கட்சிக்கு ரொம்ப தீவிரமா கொள்கை ரீதியா உழைக்கிறவங்க, உண்மையாலுமே பேஸ் லெவல்ல ஓட்டு வாங்கி தரவங்க இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளவு பாடுபடுறாங்க தெரியுமா? திமுகல அவங்களுக்கு பெருசா காசு வராது, ஆனா அந்த கொள்கை மாறாம, அந்த கட்சி மாறாம அவ்வளவு சிரமப்பட்டு அந்த கட்சிக்கு வந்து ஓட்டு வாங்கி தராங்க. அவங்கதான் ஓட்டு அந்த பூத் லெவல்ல, அந்த வார்டு லெவல்ல ஓட்டு வாங்கி தர்றது அவங்க எல்லாம் பண்ணாத இந்த வயசுல என்ன பண்ணிடுச்சு அந்த பொண்ணு? நீ அந்த பொண்ணு வந்து ஒரு எல்லாரோட நிர்வாகி மாதிரி நிர்வாகியா வர்றது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அவங்களோட இது. நீ மேடையிலே நின்று பாக்குற அளவுக்கு அந்த பொண்ணு என்னத்த பண்ணிடுச்சுக்கிறேன் நான். அவ்வளவு பெரிய ஒரு 30 விழா 70 சின்னவரே மீட் பண்ணதுனே, சின்னவரே மீட் பண்ணுச்சு. அது ஆனா பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்க பிரசாந்த் இன்னைக்கு சொல்ற ஃபங்க்ஷன்ல சொல்றீங்களா பக்கத்துல நின்னது? இல்லைங்க, இன்னைக்கு நேத்து போயிட்டு செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்களை பிறந்த நாள் நிமித்தமாக போய் சந்தித்தேன் அப்படிங்கிறது. செந்தில் பாலாஜி இப்படி எத்தனை கிரவுண்ட் லெவல் நிர்வாகிகளை போய் சந்திச்சு ஆலோசனை பண்றாரு செந்தில் பாலாஜி? நான் கேக்குறேன். அதுக்கு ஒரே தகுதினா டிவிகேல இருந்து போயிருச்சு அந்த பொண்ணு, அதுதான். அப்ப என்னன்னா, அப்ப உங்களை வந்து மிகப்பெரிய இடத்துல அவங்க வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். டிவிகேல இருந்து ஒண்ணு, அதாவது டிவிகேல 2 நாள் இருந்த பொண்ணு வந்து அங்க போனதுக்கு அந்த மரியாதை. அப்ப என்னன்னா, தம்பிகளா ஷார்ட்கட் புரிஞ்சுக்கங்க. திமுக பெரிய ஆளாகணும்னா உங்களுக்கு ஒருவேளை திமுக போகணும்னு நினைச்சீங்கன்னா, இங்க ஒரே ஒரு மாசம் அட்டண்டன்ஸ் போடுங்க, ஒரு ஐடி கார்டை வாங்குங்க, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு செம பதவி. அப்புறம் திரும்பி வந்துருங்க. நார்த் இந்தியா கூட போய்க்கிறோம்னா இந்த தமிழ்நாட்டுல அடிமையா இருக்க முடியாது. நாங்க பிஆர் பக்கமா ஓடிறோம். இல்லங்க, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயங்க, இவனுக்கு ஃப்ரீ ஸ்பீச்சே கிடையாதுங்க. இங்க எவனுமே பேச முடியாதுங்க. இங்க நடிகை இவனுங்க எல்லாருமே வந்துங்க அவங்களுக்கு கட்டுப்பட்டவங்க தான். நீங்க எவனுமே நீங்க மனசுல நினைச்சதான் அவன் போன் கால்ல மட்டும்தான் பேசுறானுங்க. பப்ளிக்ல பேசுற அளவுக்கு கூட இங்க வந்து இவங்க பேச்சு சுதந்திரத்தை கூட இவங்க கொடுக்கலீங்க. முதல்ல நீங்க ரொம்ப அழுத்தி பேசுறீங்கன்னா நீ கண்டிப்பா ஜெயிலுக்குள்ள போயிருவோம். 100% நீங்க ஜெயிலுக்குள்ள போயிருவீங்க. போகாம விடவே மாட்டாங்க இவங்க. என்னத்தரா பேசுறீங்க? என்னடா ஜனநாயகம் பேசுறீங்க? யாருக்கிட்ட ஜனநாயகம் பேசுறீங்க நீங்க? உண்மையாலுமே ஜனநாயகம் இங்க இருக்குதா முதல்ல? அப்போ என்னன்னா, விஜய் நான் எப்படி பாக்குறேன்னா, நம்ம எல்லாத்தோட ரெப்ரசன்டேஷனா பாக்குறேன். விஜய் பேசட்டும், ஒரு ஈக்குவாலிட்டி வரட்டும். விஜய் ஜெயிக்கிறது தோக்குறது ரெண்டாவதுங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், விஜய் நாளைக்கு முதலமைச்சர் ஆகிறதுல அதெல்லாம் நீங்க பண்றது ஆர்த்தமெட்டிக்ஸ் என்ன வெங்காயமோ அது நடக்கட்டும், சந்தோஷம். ஆனா கண்டிப்பா எந்த ஆளுங்கட்சி, அது பிஜேபி ஆகட்டும் திமுக ஆகட்டுங்க, அவனுக்கு ஒரு பயம் வேணுங்க. பயம் இருந்தாதாங்க அந்த ஆட்சி சரியா நடக்கும். ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்கு அந்த ஆட்டோகிராட்டிக், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மோனோபொலி வருதோ அன்னைக்கு வந்து என்ன தாங்க இங்கின்றுவானுங்க. அது நடக்கவே கூடாதுங்க. மக்களுக்கு வந்து மிக பாதகமா முடியுது, மிக பாதகமா முடியும். இன்னைக்கு ஒண்ணும் இல்லை. இந்த பிஜேபி வந்து பாருங்க, இந்த 240 சீட் வந்தோடனே பாருங்க, ஜிஎஸ்டி இல்ல, அது இல்ல, எல்லாம் வராங்க பாருங்க, அப்படியே லைனுக்கு வராங்க. 350 சீட் ஜெயிச்சிருந்தானுங்கன்னா நீங்க இந்த பக்கம் சவுத் இந்தியாவே இல்லைன்னு இருப்பானுங்க. எங்களுக்கு இது தேவையில்லை, ஒமிட் பண்ணுங்கன்னு வெட்டி விட்டுருப்பானுங்க. எங்களுக்கு எது ஒரே வால் மாதிரி வந்து நீண்டுகிட்டு இருக்குது. எங்களுக்கு வந்து யூபி பீகாரோட போது இந்த பக்கம் வேணான்னு இருப்பானுங்க. அப்படிதாங்க சொல்லியிருப்பானுங்க. ஒரு விஷயம் என்னன்னா,
மறுசீரமைப்பு நார்த்ல வந்து இந்த வடக்கன்ஸ்லாம் வேலைக்கு வராங்க நம்ம ஊர்ல. அவங்ககிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கலாம் ஓட்டே போடுறதில்ல, இவனுங்க கூட்டணி வச்சு வந்துடுறானுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. பிரதர் யூபி ஒரு friend. பிரதர் சுந்தர், இங்கேயே நீ வந்து இவ்வளவு வளர்ந்த இவனுக்கு சொன்ன பகுத்தறிவு பகலவனா பொங்குறன தேசத்திலேயே இன்னைக்கு அமௌண்ட்டுக்கு தான் ஓட்டு வருது அப்படிங்கிறப்போ அவனுங்கெல்லாம் ஓட் பாக்ஸை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவானுங்க தம்பி. நீ அங்கெல்லாம் எலெக்ஷன் நடக்குன்னு நீ நம்புறியா? எனக்கு தெரிஞ்ச அந்தந்த எம்எல்ஏ கவுன்சிலர் தான் ஓட்டு பாக்ஸ் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இங்க வா அமுத்தி விடு. அது அந்த அந்த பாக்ஸ் நேஷனல் டிவிலே அது டம்மி பாக்ஸ். நேஷனல் டிவிலே நம்ம வீட்டுக்கு வா. காமிச்சாங்களே அந்த இதெல்லாம் நீ ட்ரெயின்லாம் எடுத்துட்டு அதான் போவாங்க விக்னேஷ், ஓட்டு எனக்கு போட. தெரிஞ்சு காசு கூட தரமாட்டானுங்க. இங்க பாரு, முதலா உனக்கு அரிசி சோறு தம்பி, பிரியாணி போடுற மாமா சாப்பிட்டு ஓட்டப்பட்டு வரணும். சரிண்ணே, எல்லாம் வரிசை சாப்பாட்டை போடு, குத்து குத்து அண்ணே, நான் இன்னொன்னு போட்டானே, இல்லப்பா ஒண்ணுதான் போட முடியும், பரவாயில்லண்ணே. இந்த பொசிஷன்ல தான் அங்கெல்லாம் இருக்கானுங்க. அங்கெல்லாம் இப்பதான் வந்து ஃபோன் பெனிட்ரேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அதோட கிரவுண்ட் லெவல்ல என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு வெளியே தெரியுதுங்க. நாம வளர்ந்த இந்த தேசத்திலே இவ்வளவு மோசமா இருக்குதுங்க. அங்கெல்லாம் நீங்க கேட்கவே வேணும். அங்கெல்லாம் எல்லாமே மேனிப்புலேஷன் தான் தலைவா, மேனிப்புலேஷன் தான். ஜெயிக்கிறது தோக்குறது எல்லாமே 2 பேருமே. ஆனா அங்கேயும் ஏன் தெரியுமா காங்கிரஸ்காரனுக்கு தோக்குறானுங்க? இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது இவனாவது அந்த ஓட்டை பைக்கிட்டு அந்த ஓட்டை பைப் ஏதாவது ஒண்ணு போட்டாவது ஒரு லைட் விட்டுருக்கிறான். அவன் அதுவும் பண்ணல. அவனுங்க அவனுங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து திமுக அவனுங்க என்ன எதுவுமே பண்ணாதங்காட்டி டே கடைசிக்கு இவனாவது ஒரு பைப் போட்டு தண்ணி விடுறான்டா. டேய் வெளிச்சம் வருதுடா, இதுல இருந்து பளிச்சுன்னு ஒளி வருதுடா, லைட்லாம் வருதுடா. இவங்க வேற ஒண்ணும் இல்ல. நிறைய இடத்துல பிஜேபி பண்ணி இருக்கிறதெல்லாம் அங்க இவனுக்கு பாலாறு தேனாறுலாம் ஓட்டலிங்க. எனக்கு ஒரு திமுக காரர் சொன்னது இதைய, ஏன்னா யூபி எல்லாம் வந்து பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு கேட்டேன். தம்பி இவனுக்கு இருக்கானுங்க வேறு பண்ணையாரு அப்படின்னு. யாருன்னு? இந்த காங்கிரஸ்காரனுக்கு தான். இவனுங்க திருடுன்னு திருடி 70 வருஷம். அவனுக்கு ஒரு பேசிக் ரோடு, பேசிக் ஒரு குடி தண்ணி, பேசிக் எலக்ட்ரிசிட்டி பாதி ஸ்டேட்லயே இல்லை தம்பி. பிஜேபி ஒண்ணுமே பண்ணல தம்பி. நம்ம காசை பூரா அங்க மாத்தி இத பேசிக் கம்யூனிட்டிஸ் பண்ணிட்டானுங்க தம்பி. அவ்வளவுதான்.